கடந்த 3 மாதங்களாக தமிழ்நாடு முழுக்க வந்து இருசக்கர மோட்டார் வசதியில் மோட்டார் வாகனங்கள் மூலமாக மாநாட்டிற்குடைய ஒரு விழிப்புணர்வு வந்து கிட்டத்தட்ட ஒரு 300 பேர் அதை வந்து மேற்கொண்டாங்க, அந்த பயணத்தை மேற்கொண்டாங்க. தமிழ்நாட்டுடைய அனைத்து மாவட்டங்களுக்கும் பயணம் செஞ்சாங்க. டிஎம்கே ரைடர்ஸ் அப்படின்ற ஒரு பேரில் அவங்க வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 1000 பேர் வந்து அந்த இருசக்கர வாகன பேரணியில் வந்து தலைவருக்கு வந்து அந்த வணக்கம் செலுத்துகிறாங்க. அதை தலைவர் ஏற்றுக்கொள்கிறாங்க. கழகத்துடைய பாடல் நிகழ்ச்சி இருக்குது, இயக்க பாடல்கள் இறையம்மன் குத்தூஸ் அவர்கள் நிறுத்துகிறார். அதன் பிறகு அடுத்த நாள் காலை 21ஆம் தேதி காலை 8:45 மணி அளவுக்கு தலைவர் அவர்கள் வந்து மாநாட்டு திடலுக்கு வராங்க. கழக துணை பொதுச் செயலாளர் அத்தை கனிமொழி அவர்கள் தான் கொடி ஏற்றுறாங்க. அதன் பிறகு மாணவர் அணி செயலாளர் எழிலரசன் அவர்கள் வந்து மாநாட்டை திறக்கிறாங்க. அதன் பிறகு மாநாட்டு தீர்மானங்கள்லாம் வாசிக்கப்பட்டு அனைத்து மொழிப்போர் தியாகிகளுடைய படங்களுக்கெல்லாம் மரியாதை செய்யப்பட்டு 22 பேச்சாளர்கள் அவங்கெல்லாம் வந்து கழகத்துடைய வரலாறு, கொள்கைகள் அதை பற்றிலாம் வந்து ஆளுக்கு ஒரு 10-15 நிமிஷம் அவங்கெல்லாம் உரையாற்றுறாங்க. அதன் பிறகு கலை நிகழ்ச்சி புதுகை பூபாலம் அவங்க வந்து ஒரு 20 நிமிஷம் கலை நிகழ்ச்சி நடத்துகிறாங்க. நண்பர் பாடகர் திருக்குறள் அறிவு அவர் வந்து அம்பேத்கர் பாடல், அப்புறம் வந்து கலைஞர் பற்றி பாடல், பேரறிஞர் அண்ணா பற்றி, பெரியார் பற்றி பாடல்கள் இருக்குது. அதன் பிறகு மாலை ஒரு 5 மணிக்கு நம்முடைய தலைவர் அவர்கள் சிறப்புரையாற்ற இருக்கிறாங்க. நான் வந்து ஒரு 4 மணி அளவில் நான் பேச இருக்கின்றேன். எனவே இந்த மாநாட்டு ஒருங்கிணைப்பாளர் நேரன் அவர்கள் கடந்த 5 மாதங்களாக மிகப்பெரிய ஒரு கடின உழைப்பு, அதே மாதிரி அங்கே இருக்கக்கூடிய சேலம் மாவட்ட கழக செயலாளர் அண்ணன் செல்வம் கணபதி அவர்கள், அண்ணன் ராஜேந்திரன் அவர்கள், அண்ணன் எஸ்ஆர்எஸ் அவர்கள், இவங்கெல்லாம் மிகப்பெரிய உழைப்பு கொடுத்துருக்குறாங்க. மாவட்ட இளைஞரணி மாவட்ட அமைப்பாளர்கள் மிகப்பெரிய உழைப்பு. அனைத்து மாவட்ட கழக செயலாளரும் இந்த மாநாட்டுக்கு வந்து மிகுந்த உழைப்பை கொடுத்துருக்குறாங்க. எல்லா மாவட்டத்திலிருந்தும் இளைஞரணி தம்பிமார்களை வந்து போக்குவரத்து வசதியெல்லாம் செய்யப்பட்டு அங்கெல்லாம் அழைச்சிட்டு வராங்க. எனவே மாநாட்டை ஒரு மிகப்பெரிய ஒரு கூடி ஒரு நாள் இருந்து கலைந்து இல்லாமல் அந்த மாதிரி இல்லாமல் ஒரு கொள்கை கூட்டமாக இளைஞரணி தம்பிமார்களை தயார்படுத்துறதுக்கு வகையில் இந்த மாநாடு நடக்க இருக்கு. மாநில உரிமை மீட்பு மாநாடு நம்ம பெயர் வச்சிருக்கோம். அப்படி இருக்கும்போது எது போன்ற தீர்மானங்கள் எதிர்பார்க்கலாம்? நாளைக்கு வாங்க, 21 வாங்க, தீர்மானங்கள். இந்திய அளவில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு மாநாடு தமிழ்நாடு மட்டுமல்ல, எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்கிறாங்க என்னென்ன தீர்மானங்கள். இப்போ நீங்கள் கேட்ட மாதிரி என்ன தீர்மானங்கள் நிறைவேற்ற போகிறோம் அப்படின்னு. கண்டிப்பாக வருகின்ற 2020 இந்த தேர்தல் நாடாளுமன்ற தேர்தலுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு முன்னெடுப்பாக இந்த இளைஞர்களை எல்லாம் தயார்படுத்துகின்ற விதமாக நம்முடைய இயக்கத்துடைய கொள்கைகளை, அதே மாதிரி இந்த 9 வருஷத்தில் அதிமுக ஆட்சியில் கடந்த அதிமுக ஆட்சியில் நம்முடைய இழக்கப்பட்ட அந்த உரிமைகளை எல்லாம் மீட்கின்ற வகையில் இளைஞர்களை தயார்படுத்துகிற விதமாக இந்த மாநாடு கண்டிப்பாக அமையும். ராமர் கோயில் திறப்பு ஆரம்பிக்கும் போது 50 நாட்கள் 50 லட்சம் கையெழுத்துக்கள் இந்த நீட் தேர்வை வந்து அதுவும் நம்முடைய கல்வி உரிமை தான். அது 50 லட்சம் கையெழுத்துக்கள்னு பிளான் பண்ணோம். கிட்டத்தட்ட இப்போ 85 லட்சம் கையெழுத்துக்கள் வாங்கியிருக்கின்றோம். தபால் மூலமாகவும் இணையதளத்தின் மூலமாகவும் 85 லட்சம் கையெழுத்துக்கள் வாங்கியிருக்கோம். இதை வந்து மாநாட்டு மேடையில் தலைவர்கிட்ட ஒப்படைக்கிறோம். அதன் பிறகு தலைவருடைய ஒப்புதலை பெற்று டெல்லிக்கே சென்று நானும் நம்முடைய இளைஞர் தம்பிமார்களும் டெல்லிக்கு சென்று குடியரசுத் தலைவர் வந்து அவங்ககிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கி அவங்ககிட்ட ஒப்படைக்க போறோம். ராமர் கோயில் திறப்பு இருக்கு இல்லையா சார், அதில் பங்கேற்பது அவருடைய தனிப்பட்ட விருப்பம், அதை அரசியலா பார்க்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அதிமுக சொல்லியிருக்காங்க. அது அவங்களுடைய விருப்பம். அவங்க கரை சேவைக்கெல்லாம் ஆள்லாம் அனுப்பிச்சாங்க. கலைஞர் வந்து ஏற்கனவே சொன்னார், எங்களுக்கு வந்து நாங்கள் எந்த மதத்திற்கும் எந்த ஒரு நம்பிக்கைக்கும் எதிரானவங்க கிடையாது. அங்கே கோயில் வர்றது வந்து எங்களுக்கு பிரச்சனை கிடையாது. ஆனால் அங்கே இருக்கக்கூடிய அந்த மசூதியை இடிச்சிட்டு அங்கே கோயில் கட்டினது தான் எங்களுடைய நாங்கள் வந்து எங்களுக்கு அந்த உடன்பாடு கிடையாது. நம்முடைய பொருளாளர் ஏற்கனவே சொல்லியிருக்கிறாங்க, ஆன்மீகத்தையும் அரசியலையும் ஒன்றாக்காதீங்கன்னு சொல்கிறோம். கால்வலி இருக்கிறதுனால அதில் பங்கேற்பது குறித்து யோசிக்கிறேன் அப்படின்றது. அவர் தவிர்த்து நிறைய போகிறதுனால அவருக்கு நிறைய அடிக்கடி கால்வலி வருது.